எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோடு அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். அவர் ஒருவரே பூமி முழுவதற்கும் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் என் ஆண்டவரே பெரியவர்னு சொல்றவங்க சத்தமோராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே துதிக்க பாத்திரர். ஆமாம். ஏன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவ சமூகத்தில் வந்து உட்காருகிறோம் என்றால் ஒரு சடங்காச்சாரம் அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே துதிக்க பாத்திரரா இருக்கிறார். ஆமே. இது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆமே. கூனியாகிய ஸ்திரீ ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிப்பதில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறார். ஆமே. எனக்கு சுகம் கிடைக்கட்டும் அதன் பிறகு ஆராதிக்க வருகிறேன் என்றல்ல, அல்ல சுகம் கிடைப்பதற்காக ஆராதிக்கிற வருகிறேன் என்றல்ல. ஆமாம். லூக்கா 13 இருக்குது, அழகாக இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்த ஆலயத்தில் இருந்தாள் என்று. அப்போ எந்த மீட்டிங்கில் பார்த்தாலும் அந்த ஸ்திரீயை நாம் பார்க்க முடியும். உனக்கு தான் முடியலைல்ல, இவ்வளோ கூனியாக இருந்த பிறகும் நீ ஏன் வந்து ஆராதிச்சிட்டு இருக்கிறேன்னா அவள் சொல்லுவா, சுகத்திற்காக அல்ல, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். ஆமேன். அவர் ஒருவரை துதிக்கு பாத்திரர். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னும் இவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தர்லே அவரை துதிக்கும் பாடலை நம்முடைய வாயிலை தந்து நம்மை ஆராதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். இது பாக்கியம் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே, ஓ உம்மையே சொல்ல. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே. ஏன் அவர் ஆராதிக்கிறீங்க? ஒரு நன்மைக்காக அல்ல. அவர் நன்மை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார். அவர் கை திறந்தாலே நான் திருப்தி ஆகிறேன். எனக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் பார்த்து செய்வார். ஆனால் நான் ஏன் ஆராதிக்கிறேன் என்றால் அவர் ஒருவரை இந்த பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் நல்ல விடுதலையோட எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மறுபடியும் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. சொல்ல. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. ஒரு விஷயம் கூட, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. எத்தனை முறை இடறினால் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க. எத்தனை பேர் ருசிச்சிருக்கிறீங்க? அவன் எத்தனை முறை இடறின வாழ்க்கை அத்தனையும் மன்னித்தார் அவர். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து
என்னை மீண்டும் நடக்க வைத்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல், ஆமே என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அணைத்துக் கொண்டவரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக. சேர்ந்து பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும். ஆண்டவரே, என் வாயில எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதியும், உம்மை உயர்த்துகிற வார்த்தைகளும் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஒரு சன்னத்தை மறுபடி பாடு. எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அப்படியே சேர்ந்து ஒரே சத்தமாய் பாடுவோம். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரையும். தூயாதி தூயவரே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது சேர்த்து சொல்லுங்க. பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும் சொல்லுங்க. சீடரின் கால்களை கழுவினவர், சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. சீடர்கள் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவினீரே. பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரையும். ஆமென். பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவ நோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு, எஸ் காட், இது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. ஓ, எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் அப்பா. ஹல்லேலூயா. துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாரில் எனக்கு, ஓ thank you Jesus. ரெமன ஹந்தலரே, ஓ ரிகரகதலர ஹந்தலரா. பரலோகில் இடம் உண்டு, பரலோகில்
இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்த்த வேகம் பார்ப்பே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்த்த வேகம் பார்ப்பே. என் மேல் அளவு கடந்த நேசம் வைத்தவர், இந்த நேசத்தை நான் உயர்த்துவேன். சொல்லுங்க சபையை, பாரில் எனக்கு, பாரில் எனக்கு, என் மூச்சு அவனுக்கு, என் வாழ்க்கை அவனுக்கு. ஓ, நான் துதிக்கிறது அவரை மாத்திரமே கடைசி வரை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கிருபையாய் அவரை ஆராதிக்கும் பாக்கியம், அவரை சொந்தமாய் கொள்ளுகிற பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இது நம்மால் வந்தது அல்ல, தேவன் நம்மேல் பாராட்டின கிருபை, அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் காண்பித்த தயவு, என்னை அவர் சமூகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார். என் உள்ளம் அவர் அன்பை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவாய் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது முந்தி அன்பு கூர்ந்தார் என்று. எனவேதான் பவுல் ருசித்து சொல்லுகிறார், என் தாயின் கருவில் அவர் குறித்தவர் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே. ஆமே. இந்த உலகம் உருவாக்குறதுக்கு முன்பாகவே நம்மை தெரிந்தெடுக்கணும்னு அவர் தீர்மானிச்சதுனாலதான் இன்னைக்கு அவர் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மட்டும் இப்படி ஒரு திட்டம் வச்சிருப்பார்னு வச்சுக்கோங்க, பிறந்து பார்ப்போம் இவன் எப்படி வளர்றான்னு பார்ப்போம். இவன் வளர்றதை பார்த்து, இவன் நடக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணணுமா செலக்ட் பண்ண வேண்டாமா, இப்படி மட்டும் ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா நான் இந்த இடத்துல கிடையாது. ஹல்லேலூயா. யாக்கோபு மீறுகிறவன் என்று தெரிந்தும், ஆமே, அவ்வளவு ஏமாத்தி வந்த பிறகும் பைபிள் சொல்லுகிறது அதற்கு மேலாய் கர்த்தர் நின்றார் என்று. ஆண்டவர் அவன் தான் ஏமாத்தி வந்தார் ஆண்டவரே. அதன் பிறகு இன்னும் ஏன் அவர் கையை பிடிச்சிட்டே இருக்கிறீங்கன்னா, இவன் நான் இப்ப செலக்ட் பண்ணலப்பா, கருவில் இருக்கும் போதே, இவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? என்னை ஏதோ பாதியில் அவர் பார்த்து தெரிந்தெடுத்தவர் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தரை முன் குறித்து அழைத்தார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். சொல்லுங்க, எனக்கு, எனக்கென்றும் நீர் போதும். உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது, உம் அன்பு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இவன் எப்படி வளர்றான் பாப்போம். அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறானா, அந்த ட்ராக்ல நிக்கிறானா, அப்படி நின்னா செலக்ட் பண்ணலாம். அப்படிதான் உலகம் பார்த்து செலக்ட் பண்ணும். அப்படி மட்டும் ஒரு ஆப்ஷன் ஆண்டவர் வச்சிருப்பார்னா, ஆமென். நம்மை விட எத்தனையோ பேர் இன்னும் தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கோம். தகுதி பார்த்தல்ல நாம் வந்து நிற்பது, தயவினால் வந்து நிற்கிறோம் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் உள்ளமும் அன்பை பாடும், சேர்ந்து அன்பு பெரியது, உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது, உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் உள்ளம், என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும். சொல்ல, எனக்கென்றோ, எனக்கென்றும் நீர் போதும். என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் உள்ளம் உம் அன்பை பாடும். சொல்லுங்க, என் நாவு, என் நாவு ருசித்து சொல்லுவோம். என் இதயம், என் இதயம், ஹல்லேலூயா, எனக்கென்றும் நீர் போதும். இயேசுவே, என்றும் நீர் போதும். உம் நேசத்தாலே, உம் நேசத்தாலே சோகமானேனே, உம்
பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே. ஒரு விசை கூட உம் நேசத்தாலே, உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே, உம்மாலே உம்மாலே ரட்சிக்கப்பட்டேன். சேர்ந்து சொல்லும் அன்பு பெரியது, உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. ஹல்லேலூயா, நீர் போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். சொல்ல இயேசுவே, இயேசுவே என்றும் நீர் போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களில் கிருபை பெற்றேன், உம் கண்களில் கிருபை பெற்றேனே, கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம்மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே. கண்களில் கிருபை, உம் கண்களில் நீரே. ஹல்லேலூயா, தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே, உம்மாலே உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேன். உங்க அன்பு பெரியது, உம் அன்பு பெரியது, உம் நாமம் இயேசுவே. பூரா கஷ்டதலரவோ, உம் அன்பு பெரியது. ஹல்லேலூயா, உம் அன்பு பெரியது, உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது. நன்றி ஆண்டவரே, உம்மை சொந்தமாய் கொண்டு பாக்கிய தந்தவரே. அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உங்க சத்தம் உயர்த்தி, என் உள்ளம் என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு என் நாவு ஆமே. எனக்கென்றும் நீர் போதும், எனக்கென்றும் நீர் போதும். ஆமென் இயேசுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுமா? உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் நேசத்தாலே சோகமானேனே, பாசத்தால் பிடிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உங்க நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேன். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நேசத்தால், உம் நேசத்தாலே. ஆமென். இப்படி ஒரு நேசத்தை இந்த பூமியில எங்கும் பார்க்கவில்லை அப்பா. வாடாத நேசம், மறையாத நேசம், விலகாத நேசம், என்னை விட்டு விடாத நேசமே. ஹல்லேலூயா, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே. உம் அன்பு பெரியது, உம் அன்பு பெரியது, உம் நாமம். ஹல்லேலூயா, நீர் போதும் என்றது. ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் உள்ளம் என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு என் இதயம் உம்மில் மகிழும், உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசுவே, சொல்லுங்க இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, இயேசுவே, இயேசுவே.
நல்ல கைகளை தட்டி இந்த நேசம் ஒன்றே எனக்கு போதும் என்று சொல்றவங்க, நல்ல விடுதலையோடு அந்த அன்பை ருசித்து என் வாழ்க்கையில் நான் அதிகம் ருசித்தவன் என்று சொல்லுகிறவர்கள், என் வாழ்க்கையில் அவருடைய அன்புதான் அதிகம் மேற்கொண்டது, அவருடைய அன்பிதான் அதிகம் என்னில் மேற்கொண்டது, அந்த அன்பினால் தான் நான் இன்றும் நின்று கொண்டிருக்கிறேன், அந்த அன்பினால் தான் நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், அந்த அன்பினால் தான் தயை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அந்த அன்பினால் தான் கிருபைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அந்த அன்பினால் தான் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ருசிக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் உங்கள் மேல் காண்பித்த அந்த வைராக்கியமான நேசம், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள் இந்த நேசத்தை விட்டு பிரிக்க நினைத்த போதும் இந்த நேசம் நம்மை பிரியாமல் இன்னும் வைராக்கியமாய், ஓ எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அல்லவோ, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அல்லவோ. இந்த ஒரு நேச வைராக்கியம், இந்த ஒரு நேச வைராக்கியம் என்னை பற்றி கொண்டது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேசம் மாத்திரமல்ல, நேச வைராக்கியம் என் மேல் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதற்கு பாத்திரவான் அல்லப்பா. ஹல்லேலூயா. என் மேல் அவர் வைத்த நேசம் பெரியது. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என் மேல் அன்பு அல்ல, அன்பின் வைராக்கியம் வைத்திருந்தார். சாதாரண நேசம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு நேசம் வச்சிருப்பான்னா அது ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனா என் மேல வச்ச நேசம் வைராக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லு, யாக்கோபின் வாசஸ்தலத்தை காட்டிலும் அவர் இஸ்ரவேலின் வாசஸ்தலத்தின் மேல் மிகவும் பிரியமா இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அளவு கடந்த நேசம். இந்த நேசத்தை எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள் இந்த நேசத்திலிருந்து நம்மை பிரிக்க முயன்றது. ஆனா இன்னும் நம்ம பிரியல. நான் பிடிச்சதுனால இல்ல, அந்த நேச வைராக்கி என்ன பிடிச்சதுனால சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் ஓ நீர் போதும் எந்தது, உங்க அன்பு பெரியது. ரிமனஷகலரா. Oh, thank you Jesus. Hallelujah. என்ற ஸ்நேகம் நீனக்கு மாத்திரம், வேறே யாரும் கவருகில்ல, என்றதெல்லாம் நீனக்கு என்னை முற்றும் தரும் நீதான். ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்றே ஸ்நேகம் நீனக்கு வேற யாரும் கவருகில்ல, என்றதெல்லாம். Yes Lord, yes Lord, hallelujah. என்னே முற்றும் தரும். ஆமென். அவர் என்ன நன்மை செய்தார் என்பதை அதிகம் நான் பார்ப்பதை விட அவர் எவ்வளவு என்னில் அன்பு கூர்ந்தார் என்பதை, இதுதான் ஒரு தேவப்பிள்ளை அதிகமா முன்மாதிரி. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இவை ஒன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க, அவர் செய்கிற நன்மையை விட்டல்ல, அவர் செய்கிற நன்மையிலிருந்து என்னை தடுக்கிறதல்ல, அவருடைய அன்பை விட்டு. அவர் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து வரக்கூடிய நன்மை அதிகம் பார்க்கிறதை விட அவர் நம்மில் காண்பிக்கிற அந்த நேச வைராக்கியம், அந்த நேச வைராக்கியம், அந்த வைராக்கியம் தான் எங்கேயோ கிடந்த நம்மை பற்றி பிடித்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்குதுன்னு சொல்றவங்க சந்தோஷமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? அந்த அன்பை நினைத்து நாம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி பாடினாலும், என்ன சொன்னாலும், ஹல்லேலூயா, எவ்வளவு துதிச்சாலும், எவ்வளவு பாட்டு பாடினாலும், ஹல்லேலூயா, அந்த நேச வைராக்கியம், ஹல்லேலூயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் என்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கு நீர்தானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு. ஆமே, நல்ல பங்கு. ரூத்துக்கு போவாசின் மேல அதிக நேசம் வர காரணம் போவாசுக்கு நிறைய நிலம் இருக்கிறதுனாலயோ கதிர்கள் இருக்கிறதுனாலயோ அதனாலலாம் இல்ல, அவர் அவள் மேல் காண்பித்த அந்த அன்பின் அந்த நேசம். அத்தனை பேர் இருக்கிற கூட்டத்துல அவளிடத்தில் பட்சமாய் வந்து பேசி அவளுக்காக செய்கிற இந்த நேசம் அவள் இருதயத்தை இன்னும் அவரை நேசிக்க வைக்கிறதே தவிர அவரிடத்தில் உள்ளதல்ல. எனக்கு அவர் தான் வேணும். அதனாலதான் அத்தனை பேர் தூங்குற இரவுல அவள் விழித்திருந்து அவர் போய் சொல்றா, உங்களுடைய போர்வை என் மேல விரிங்க, எனக்கு உங்கள்கிட்ட இந்த கதிர் அல்ல தேவை, எனக்கு நீங்க தான் தேவை. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்துல சொல்ல முடியும், எனக்கு அவரிடத்திலிருந்து நன்மை அல்ல, எனக்கு அவர் தான் எல்லாம் சொல்றவங்க? நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் சொல்லு. ரத்தம் சிந்தி மீட்டவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம். நல்ல கைகளை தட்டி ஆராதிக்க விரும்புறவங்க எப்படி, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. அபிஷேகித்து அணைப்பவரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே. ஓ சேர்ந்து பாடி சபையே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல் நாயகரே, எங்கள் ஆறுதல் நாயகர். எப்படி பாடுவேன் உம்மை, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. ஹல்லேலூயா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து, ஓயாமல் முத்தம் செய்கிறே, உந்தன் பாதம் அமர்ந்திருந்து, ஓயாமல் முத்தம் செய்கிறே, ஐயா ஓயாமல். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், எப்படி பாடுவேன் உம்மை, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, என்னை விட்டு எடுபடா. ஆமென். நல்ல பங்கு ஆண்டவரே, இந்த பங்கு என் வாழ்க்கையில் கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு. எப்படி பாடுவேன் உம்மை, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. வார்த்தையோடு சொல்லும், வருகையில் எடுத்துக்கொள்வி, வருகையில் எடுத்துக்கொள்வி, என்னை கூடவே வைத்துக் கொள்வி, வருகையில் எடுத்துக்கொள்வி. ஹல்லேலூயா. என்னை கூடவே வைத்துக் கொள்வி, கூடவே வைத்துக் கொள்வா. உம்மை எப்படி,
உம்மை எப்படி நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஓ ரக சந்தல ராதனா எப்படி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மேல் அளவு கடந்த அன்பு வைத்தவரே, உம்மை எப்படி. ஓ ரபாஷா கதரியாதலரா. அப்படியே சேர்ந்து ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே, அப்பா உங்களுக்கு. சொல்லுங்க, பிதாவான என் தேவனே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே அப்பா. மாட்சிமையோ மகத்து உம்முடைய நேச வைராக்கியம் நம்முடைய சமூகத்தில் இழுத்து கொண்டு வந்தது. வல்லமையோ வல்லமையோ எல்லாம் மகிமையும் தகப்பனே. நான் நேசித்து வந்தவன் அல்ல, உம்மால் நேசிக்கப்பட்டு வந்தவன் அப்பா. நான் நேசிக்கப்பட்டு வந்தவன் அப்பா. வல்லமையும் வல்லமையும் ராகாஷாகதலரியாதலரா. ஓ மகிமை 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 தகப்பனே உமக்குத்தானே. சொல்லுங்க, நன்றியோடு ரத்தத்தால் பிதாவோடு, ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். ரத்தத்தால் என் ரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு, ஓ நீர் மீட்டுக் கொண்டீரே. காலைபடாத மகனாக நீர் செய்தீர். ஒவ்வொரு நாளும் பார்க்கிறீங்கப்பா. ஓ நான் மீறின பின்பு, நான் குற்றவாளியாய் நின்ற பின்பு என்னை நீர் பார்க்கிற வித வித்தியாசம். சொல்லுங்க, வல்லமையும் மகிமையும், வல்லமையும் ஓ மகிமையே. முடிந்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே. ஓ ரபஷந்தலரியாதலரபோ உமக்கு தானே வல்லமையும் மகிமையும், வல்லமையும் இயேசுவே. என்னை இன்னும் 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 உம்மோடு கிட்டி சேர பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, என் மீது அன்பு கூர்ந்து, என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. வாழ்ந்திட ஆராதனை ஆராதனை உமக்கே அனுதினமோ. முன்னமே எங்களை பார்த்து நாங்கள் உருவாகும் முன்னமே எங்களை அறிந்து எங்களை பிரிந்தெடுத்தவரே நன்றி. சொல்லுங்க, ஆராதனை உமக்கே ஆராதனை. ஓ எல்லா மகிமை உமக்கப்பா, எல்லா துதியும் உமக்கப்பா. ஒரு விஷயம் கூட ஆராதனை. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள், ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் நம்மேல் வைத்த அந்த நேச வைராக்கியத்திற்காக, நேச வைராக்கியத்திற்காக, உண்மையில் பறந்த நேச கொடி, அது சாதாரணமான நேசம்
மாத்திரம் அல்ல, உலகம் வைத்த நேசத்தை போல அல்ல. அல்லது நேச வைராக்கியம் எத்தனை தண்ணீர் வந்தாலும் அவன் இந்த வைராக்கியத்தை அணைக்க முடியாது. எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த நேச வைராக்கியத்தை மாற்ற முடியாது. நன்றி ராஜா, என் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த நேசத்தினாலே இன்று நின்று கொண்டிருக்கிறேன். அந்த நேசத்தினாலே நாங்கள் நிற்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நேசத்தினாலே இன்று நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நேசிக்கிற இருதயத்தை இன்னும் எங்களுக்கு தாகப்பா. ஹல்லேலூயா. என்மேல் நீர் காண்பித்த அந்த நேச வைராக்கியம் ஆண்டவரே, இதே போல நாங்களும் உம்மை நேசிக்கிற அந்த கிருபை எத்தனை பேர் இந்த ஆராதனை நேரத்தில் கேட்க விரும்புறீங்க? முடிந்தால் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் என்மேல் காண்பித்த இந்த நேச வைராக்கியத்தை போல நானும் உம்மை நேசிக்கிற அந்த கிருபை இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்க மேல அந்த கிருபை ஊத்துங்கப்பா. உம்முடைய நேசத்தால் சோகம் அடைகிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உண்மையும் உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக, எங்கள் இருதயங்களை மாற்றுவீராக. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, உம்மையே உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. நான் பின் திரும்பேனே, சொல்லும் சந்நிதியில் முழங்கா. இந்த வைராக்கியம் எங்களுக்குள்ள பற்றி எறியட்டும் ஆண்டவரே. உமக்காய் உறுதியாய் நிற்கிற அந்த கிருபை எங்களுக்கு இன்னும் தாங்கப்பா, எங்களுக்கு இன்னும் தாங்கப்பா. எங்கள் நடைகள் ஸ்திரப்படுவதாக. பின் திரும்பேனே. ஒரு விஷயம் கூட சொல்லு, உண்மையை நான் நேசிப்பேன், உண்மையே நானே. உண்மையாய் சொல்ல விரும்புறவங்க, கேட்க விரும்புறவங்க சத்தம் உயர்த்தி, உண்மையே நானே. எந்த சூழ்நிலையிலும் யார் என்னை விட்டு விலகினாலும், எது என்னிலிருந்து மாறினாலும், இது மட்டும் மாறிடக்கூடாதப்பா, இதுல இருந்து நான் விலகிடக்கூடாதப்பா. நான் பின் திரும்பேனே. உங்க சத்த கேட்கிற உண்மையை நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான். எஸ், அப்படிப்பட்ட கிருபை ஊற்றப்படட்டும். துன்பமே இந்த மாலை நேரத்தில் இந்த இருதய ஏக்கத்தோடு இந்த வார்த்தையோடு இருக்கிறவர்களே, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக. சந்நிதியில் உம்மை விட்டு விலக்குகிற எல்லா காரியங்களும் இப்பொழுது விலகுவதாக. உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கிற எல்லா எண்ணங்களும் இப்பொழுது மாறுவதாக. எந்த துன்பமே ஓ ரபஷதல ரிகதரியதரா, நான் பின் திரும்பேனே. ஓ உம் சந்நிதியில்
கர்த்தருடைய ஆவியானவர் பாரப்படுத்துகிறார். பேதுருவை போல சில உள்ளத்தை கர்த்தர் தேடி இந்த இரவு நேரத்தில், பேதுருவே வா, பேதுருவே திரும்ப வா, திரும்ப வா. நீ திரும்ப சில இடத்துல நிற்க வேண்டியது இருக்கிறது. நீ திரும்ப சில பாதையில் நிற்க வேண்டியது இருக்கிறது. இது அல்ல திரும்ப உன் படகு அல்ல, திரும்ப உன் வலைகள் அல்ல. கர்த்தர் உன் மேல் வைத்த அழைப்பு வேற, கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்த விதம் வேற. அதிலே நிற்கும்படி கர்த்தர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார், மறுபடியும் அழைக்கிறார், மறுபடியும் அழைக்கிறார். பின் திரும்பாதே, பின் திரும்பாதே, பின் வாங்காதே, உறுதியாய் நில். இது உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை, இது உன்னோடு இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறது. ஒரு உறுதியான அர்ப்பணிப்பு, ஒரு உறுதியான அர்ப்பணிப்பு ஆவியானவர் இந்த ஆராதனையை கேட்க விரும்புகிறார். ஒரு உறுதியான அர்ப்பணிப்பு. I need you, I need you. நீ அல்லாமல் எனக்கு வேற பர்சன் இல்லப்பா. நீதான் எனக்கு தேவை, நீதான் இதற்கு தேவை. இந்த பாதையில் நீ நிற்க வேண்டியது அவசியம். பேதுருவே, உன்னை விட்டுட்டா எனக்கு 1000 பேர் கிடைக்கலாம், அதல்ல, எனக்கு நீதான் வேணும் பேதுருவே. எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய். திரும்ப 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 சிலரை கர்த்தர் நிலைப்படுத்த விரும்புகிறார், நிலைப்படுத்த விரும்புகிறார், திரும்ப நிலைப்படுத்த விரும்புகிறார். நீ திரும்பினால் நான் உன்னை திருப்புவேன் என்று சொன்ன தேவன், நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். இதோ இதோ ஆண்டவர் சில உள்ளத்தை திரும்ப அழைக்கிறார். ஆமை, யாருக்காக இந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, யாரோட கர்த்தர் இந்த வார்த்தை இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அக்கே, திரும்ப ஒரு சான்ஸ் தாரா. இது உன்னுடைய செகண்ட் சான்ஸ். இந்த சான்ஸை பயன்படுத்தி நீ வந்துட்டேனா கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா உண்மையா என்னோடு தான் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை தான் திரும்ப நிற்க அழைக்கிறார். இப்படி ருசிக்கிற பிள்ளைகள் உங்க இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, என்னை உறுதிப்படுத்துவீராக. நீரே என்னை ஸ்திரப்படுத்துகிறவர், நீரே என்னை நிலைப்படுத்துகிறவர், நீரே என்னை உறுதிப்படுத்துகிறவர். என் கால்கள் உறுதிப்படட்டும், என் எண்ணங்கள் உறுதிப்படட்டும், என் சிந்தைகள் உறுதிப்படட்டும், இருதயம் உறுதிப்படட்டும். நான் அலையக்கூடாது, அலைந்து கொண்டிருக்க கூடாதப்பா. இனியும் பின்வாங்குகிற நிலை வேணாப்பா. இந்த ஆண்டு பின்வாங்குகிறவனாய் அல்ல, முன்னேறுகிறவனாய், முன்னேறுகிறவனா. எஸ், முன்னேறுகிறவனா. ஓ, நீ பின்வாங்கினது போதும், நீ அலைந்தது போதும், நீ அமைதியானது போதும். எழுந்து முன்னேறு எலியாவே. இருந்த இடத்திலிருந்து எழும்பு எலியாவே. உண்மையாய் கேட்கிறவர்கள் மேல நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு கிருபையை இப்பொழுது தரப்போகிறார். கேட்க விரும்புறவங்க 2 கரங்களை உயர்த்தி, உங்க இருதய திறந்து சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு சொல்லி கூப்பிட தொடங்குங்க, அப்பான்னு சொல்லி கூப்பிட தொடங்குங்க. இது ஒரு கிருபை உன் மேல் வருகிறது சகோதரா, இது ஒரு கிருபை உங்க மேல வருகிறது சகோதரி. இது நேச வைராக்கியம் காட்டுகிற கிருபை, இது நேச வைராக்கியத்திலிருந்து வருகிற கிருபை, இது நேச வைராக்கியத்திலிருந்து வருகிற வெளிப்பாடு, இது நேச வைராக்கியத்திலிருந்து வருகிற அபிஷேகம். இதோ இதோ உன்மேல் ஒரு தேவ கிருபை. ஓ, நீ மாறாதபடிக்கு, உன்னை நிலைப்படுத்தும்படிக்கு, உன்னை ஸ்திரப்படுத்தும்படிக்கு ஒரு அபிஷேக தைலம் உன்மேல் இப்பொழுது ஊற்றப்பட போகிறது. நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற காலத்தில் சத்துருனை முடக்க நினைக்கிறான். முடங்கிறாத, எழும்பு. நீ எழும்பி பிரகாசி. உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு. ரகாஷா கத ரபா கதல ரிபா ஓ ரிபல சந்தல ரிபல கதரியாதரா லிகரபலபோ ஷவரபலபோ லேப்ராபாஷியதரா. நீ முடங்க முடங்க முடங்க. உன் வாழ்க்கையில பல காரியங்கள் முடங்கிறோம். நீ படுத்துட்டேனா, நீ உட்கார்ந்துட்டேனா, உன் தலைமுறை எழும்ப முடியாது. நீ உட்கார்ந்துட்டேனா, ஆமை, கர்த்தருடைய சில காரியங்கள் தடைபட்டுரும். எழும்பு சியோனே, எழும்பு சியோனே. உன் வல்லமை தரித்துக்கொள். உன் தூசி உதறிவிட்டு எழும்பு. இது உன்னுடைய சீசன், இது
உன்னுடைய சீசன். எழும்பு. ஷரகா பகதா ரிபனா ஹந்தல ரிகா ஓ ரகா ஷகதா ரதலரா லேகதரியாதரா. அன்பை விட்டு திருப்புகிற, அன்பை விட்டு திசை திருப்புகிறவைகளை ஒதுக்கி தள்ளு, அதை விலக்கி போடு. சில வார்த்தைகள் உன்னை நொறுக்குகிறதா, அந்த வார்த்தையை தூக்கி எறிந்து விடு. நேச வைராக்கியம் உன்மேல் இருக்கிறது. ரபா சந்தல ரகபா ரிகா மஹந்தல ரேகபா தேரி மஹந்தல கஷதல ரபா லிப்ரா கதரா. உன் மேல இருக்கிற அழைப்பு வேற, உன் மேல இருக்கிற கிருபை வேற, உன் மேல இருக்கிற வரம் வேற. கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற அன்பு அது வைராக்கியமான அன்பு, அது வைராக்கியமான அன்பு. விட்டுறாத, விட்டுறாத, இந்த அழைப்பை விட்டுறாத, இந்த பாதையை விட்டுறாத. ஷதா ரபா கதல ரிபா லேகா மஹந்தலரா. Move forward, move forward. முன்னேறு, எழும்பி முன்னேறு, எழும்பி முன்னேறு. நீ வந்த ஸ்டெப் கரெக்டான ஸ்டெப் தான், நீ வந்த பாதை சரியான பாதை தான். உன்னை தவறாய் கர்த்தர் நடத்தவில்லை, உன்னை தப்பான பாதையில கர்த்தர் கொண்டு வரல. யோசேப்பே, இது உன் வாசல் தட்டப்பட போகிற நாள் வர போகிறது. உன் வாசல் தட்டப்பட போகிற நாள். தப்பா நடந்துட்டேன் ஆண்டவரே, தப்பா வந்துட்டேன் ஆண்டவரே, என் ட்ராக் மாறி வந்துட்டேன். இல்ல 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 இல்ல, சரியாதான் வந்துட்டு இருக்கிற, சரியாய் தான் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், சரியானதான் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். விட்டுறாதீங்க, சுதந்திரிக்கும் நாட்கள் சமீபித்து கொண்டிருக்கிறது. விட்டுறாத, விட்டுறாத. இன்னும் கொஞ்ச காலத்தில் லீபனோ லீபனோ செழிக்க போகிறது. லகரப சந்தல ரிபன ஹந்தல ரெபோ ரிகம ஹந்தலரா. அவருடைய அன்பை விட்டு பிரிக்க, அவருடைய அன்பை விட்டு தூரப்படுத்த, சத்துரு போராடுகிற போராட்டத்தை உதறிவிட்டு உறுதியாய் பற்றி உம்மையே நேசிக்கிறப்பா, உம்மையே நேசிக்கிறே. நான் பின் திரும்பே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாத நான் நடந்திட்ட என்ன துன்பமே ஓ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் ஓ இயேசுவே நான் நடந்திட்டா என்ன துன்பமே வந்தாலோ நான் ஆமென். முடிந்த தேவ பிள்ளைகள் ஒரு 2 நிமிஷம் அர்ப்பணிட முடிந்தால், மற்றவர்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் நிற்கணும், நின்றுக்கலாம், உட்கார்ந்து உட்கார்ந்துக்கலாம். ஆனால் ஒரு தேவ கிருபை இந்த நேரத்தில் ஹல்லேலூயா என்னோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ட்ராக்க மாத்திராத, கிருபையிலே நில்லுங்கள், கிருபையிலே நில்லுங்கள். சரியா நடத்துறார், சரியா உன்னை கொண்டு போறார், அவர் சரியான பாதையில நிறுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் தப்பா வரல, உங்களை கத்த தப்பா கொண்டு வரல. என் ட்ராக் தப்பாயிட்டு ஆண்டவரே, என் ட்ராக் ஏதோ மாறிட்டேன் ஆண்டவரே. இல்ல இல்ல இல்ல, சத்துரு பல எண்ணங்களை கொண்டு வந்து, பல வார்த்தைகளை கொண்டு வந்து, பல நபர்களை கொண்டு வந்து இந்த அன்பை விட்டு திசை திருப்ப பார்க்கிறான். யாரோட கத்த இந்த வார்த்தையை பேச ஆவியானவர் இருதயத்தில் ஏவி கொண்டிருக்கிறார். நீ ட்ராக் மாறல சகோதரி, நீங்க ட்ராக் மாறல சகோதரா. கர்த்தர் உங்களை தப்பா நடத்தல, அவர் தப்பா நடத்துகிற தெய்வம் கிடையாது, அவர் தவறாய் கொண்டு போகிற தெய்வம் கிடையாது. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரம் அல்ல. அவரை போல ஒரு தெய்வன் இல்லை. அவர் நின்று நேர்த்தியாய் நடத்துகிறவர், நேர்வழியாய் கொண்டு போகிறவர். இல்ல இல்ல, சரியாதான் பிடிச்சு வச்சிருக்கிறார். அவர் கையை விட்டு உன்னை பறிக்க சத்துரு பல விதத்தில் இந்த நாட்கள் போராடி பார்க்கிறார். போராடுறானே புரிஞ்சிக்கோ, சுதந்திரிக்கும் நாட்கள் சமீபமாய் வந்து விட்டது என்ற அர்த்தம். போராட்டம் அதிகமாகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், சுதந்திரிக்கும் நாட்கள் சமீபமாகிவிட்டது. பின் திரும்ப மாட்டேன், நான் பின் திரும்ப மாட்டேன், நான் அவரை விட்டு பின் வாங்க மாட்டேன்.
நான் உறுதியான ஒரு பிடி, அந்த பிடியை கர்த்தர் இந்த இரவிலே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஓர்பால் போனது போல நீ போயிராத ரூத்தே. சரித்திரம் ஓர்பாலின் சரித்திரம் என்று அல்ல, நகோமியின் சரித்திரம் என்று அல்ல, ரூத்தின் சரித்திரம் என்று தான் எழுதப்பட போகிறது. ரூத்தின் சரித்திரம் என்றுதான். நீ பிடிச்ச இந்த பிடிதான், நீ பிடிச்ச இந்த பிடிதான் இந்த புஸ்தகத்திற்கு தலைப்பாய் மாற போகிறது. ரபாக்ஷகதல ரிமனகத லேப்ரோகதலரயாதலரா ரேமஹந்தலரா. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட பேசுங்க. கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில உள்ளத்தோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விட்டுறாத. அவர் தவறாய் உன்னை நடத்தவில்லை, அவர் தவறாய் உன்னை கொண்டு வரவில்லை. ரூத்தே, நீ இந்த குடும்பத்துக்குள்ள வந்தது தப்பு கிடையாது. ரூத்தே, இதெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் போட்ட திட்டம். நீ வரணும். உன் பெயர் இங்கு மாத்திரம் எழுதப்பட வேண்டியதல்ல, அவருடைய சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய பெயர். இது சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டிய பெயர். நான் எடுக்கிற டிசிஷன் கரெக்டா ஆண்டவரே? நான் பிடிச்சிருக்கிறது கரெக்ட் தான் ஆண்டவரே? நான் பிடிக்க பிடிக்க என் வாழ்க்கையில எல்லாமே இழக்கிறது போல இருக்குது. நான் உண்மை பிடிக்க பிடிக்க சில காரியங்கள் என்னை விட்டு போகிறது போல இருக்குது. அவர் தப்பாய் நடத்தவில்லை. யாருக்கும் இந்த வார்த்தை கர்த்தர் ஆழமாய் சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒன்னு அவர் தப்பா நடத்தல, அவர் தவறான பாதையில் நடத்தவில்லை. அவர் தவறான பாதையில் நடத்தல. இருக்க பிடித்துக்கொள். உறுதியான ஒரு பிடி, உறுதியான ஒரு பிடி, உறுதியான பிடி. நாளானது அதை விளங்க பண்ணுவோம், நாளானது அதை விளங்க பண்ணுவோம். எனக்கான ஒரு நாள் இருக்கிறது, அன்று அதை கர்த்தர் விளங்க பண்ணுவோம். ஒரு 2 நிமிஷம் நீங்க ஆண்டவரோடு பேசும்படி இந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதே என் ஆவியில அதிகமாக நான் ஃபீல் பண்றேன். சில உள்ளத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அதிகம் தேற்றி கொண்டிருக்கிறார், பக்கத்துல நின்று தேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசுங்க, 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னை உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, என் கால்களை உறுதிப்படுத்துங்க. அப்பா, என் இருதயத்தை உறுதிப்படுத்துங்க. அங்கும் இங்கும் நான் அசைந்து கொண்டிருக்காதபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உறுதிப்படுத்துங்கப்பா. இது செய்யவா, இப்படி செய்யவா, இதை யோசிக்கவா, அல்ல இப்படி போயிடலாமா? இப்படி இன்னைக்கு சில சிந்தைகள் சிலருக்குள்ளே ஆமே அது ஊஞ்சலை போல ஆடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, நீ திசை திருப்பிராத, நீ என்ன திசை திருப்ப பார்க்காத, இந்த ட்ராக்ல இருந்து நீ மாத்திராத. உன்னை சரியா நடத்திட்டு இருக்கிற, உன்னை சரியாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறா, சரியான ட்ராக்ல கொண்டு வந்து கொண்டிருக்கிறா. ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஆண்டவரே, ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே ஆண்டவரே. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்க, நீ எதை குறித்து கலங்காதே சபையே. சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் என்னை அறிந்திருக்கிற தெய்வம் நீ, என்னை விசாரிக்கிற தேவன் நீ, என்னை நடத்துகிற தேவன் நீ. வந்தாலும் நான் பின் திரும்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். ஓ, நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேன். உம் சந்நிதியில், உம் சந்நிதியில் ஆண்டவரே, திசை கெட்டு போகாதபடி, திசை மாறி போகாதபடி இப்படி பாதையில அடிகளை ஸ்திரப்படுத்துகிறார்.
யோபுவை போல நானும் சொல்லணும், என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டிருக்கிறது. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று சீயோன் கேட்டு மகிழ்ந்தது என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறப்பா. மகிழ்கிறதற்கான நாட்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறீர். ஆமென். நான் பின் திரும்பேனே ஓ சந்நிதியில், சந்நிதி முழங்காலில். எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த அனுபவங்கள் வாழ்க்கை விட்டு மாறாதபடிக்கு என்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. ஓ நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. ஓ நான் பின் திரும்பேனே, நான் பின் எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற தேவனே, இதுல உறுதியாய் நிற்க கிருபை தாரும், பலப்படுத்தும். நீர் எங்களை தவறாய் நடத்தவில்லை. சீக்கிரத்தில் சீயோன் கேட்டு மகிழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த வைக்க போறதற்காக நன்றி. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அளவில்லாத தெய்வ பிரசன்னத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் உங்களை தப்பாய் நடத்தவில்லை, சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறது, பேதுருவே நீ திரும்ப போயிடாத, திரும்ப ஒன் ட்ராக்குக்கு நீ போயிடாத, நான் உன்னை நடத்துகிற ட்ராக்ல நீ நில்லு. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி நிறுத்த போகிற நாட்கள் வரப்போகிறதற்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மாலை நேரத்தில் ஆவியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தியானிக்க வைத்தார். யோவான் 15வது அதிகாரம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிற இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து அநேக காரியங்களை இடைபட துவங்கினார். அதில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்களோடு ஆண்டவர் அநேக காரியங்களை தம்முடைய மரணத்துக்கு முன்பாய் பர்சனலாக அவர்களோடு நிறைய விஷயங்களை பேசுவார். அவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும், தான் போன பிறகு ஆவியானவர் வருகிறதை குறித்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், இவைகளை எல்லாம் குறித்து பேசும்போது இந்த யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறார். 1வது வசனம் சொல்லப்படுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர்னு சொல்லி அடுத்து நம்மை அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் அவர்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு இந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று இந்த வார்த்தை ஆவியானவர் இன்று காலை முதலே இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அதில் ஒரு வார்த்தை, 2 காரியங்கள் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 அவர் பாராட்டுகிற கிருபை, 2 அவர் வெளிப்படுத்துகிற சத்தியம். கிருபையும் இந்த இடத்துல பாராட்டப்படுகிறது, அதே நேரத்தில் சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு வார்த்தையை நான் செய்திக்கு போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கிருபையை தருகிறதே சத்தியத்தில் நடக்கிறதற்காக. என்ன ஆமேன் வரல? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி கர்த்தர் எனக்கு கிருபையை தந்து என்னை ஒரு நாளை காண வைக்கிறார் என்றால் கர்த்தர் கிருபை தருவதே சத்தியத்தில் நடப்பதற்காக. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அது அறுபடும். அவ்வளவுதான். இது அவருடைய தீர்மானம், இதுதான் அவருடைய பிரமாணம்.
கனி கொடுக்கலையா அடுத்த நிமிஷம் கட் பண்ணிடுவார். ஆமே. இப்ப நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், நான் கனி கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு என்ன கட் பண்ணலன்னு எத்தனை பேர் தைரியமா கை வைத்த முடியும்? என்னங்க ஒருத்தரும் கை வைத்தல. ஆண்டவர் சொல்லிட்டார் கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? நான் டெய்லி ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கறதுனால தான் கர்த்தர் இன்னும் கட் பண்ணி போடல. ஆமென். ஆண்டவர் தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே, கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை நான் கட் பண்ணிடுவேன். அதை நான் அவர் அறுத்து போடுகிறார். இங்க காம்ப்ரமைஸே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்குது, நான் இன்னும் கட் பண்ணி போடப்பட்டவனான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அப்படி இல்லை, அப்படி போட்டிருப்பாருன்னு இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இல்லை. அப்ப நான் இன்னைக்கு கட் பண்ணி போடலைன்னா, என்னை அவர் அறுத்து போடலைன்னா, உண்மையிலே நான் கனி கொடுக்கிறதுனாலதே அவர் அறுத்து போடலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவருடைய பிரமாணத்தின்படி கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிடுவார். ஆனா இன்னும் கட் பண்ணலன்னா அதுதான் அவர் கிருபை பாராட்டிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கட் பண்ணல. அதனாலதான் ரோமர் 11 எடுக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் கர்த்தர் தயவை காட்டி இருக்கிறார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பு வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு என் லைஃப்ல கண்டிப்பு வராம இன்னைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு பாராட்டுகிற தயவுன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிரமாணத்தின்படி என்னை வச்சு பார்த்தார்னா நான் என்னைக்கோ கட்டா இருக்கணும். கிருபையை ஒட்ட வச்சுட்டா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற அத்தனையுமே நம்மிடத்திலிருந்து வந்ததல்ல, அத்தனையும் செடி நமக்காய் உறிஞ்சி கொடுத்தது. இந்த கொடியில இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னா இந்த கொடியின் பலன் அல்ல, இந்த கொடி ஒன்றோடு இணைந்து இருக்கிறதுனால் மட்டும். ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்துல நன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டது அல்ல, இது தேவன் எனக்கு கிருபையாய் தந்தது. அப்படி சொல்றவங்க மட்ட கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நான் அனுபவிக்கிற நன்மைகளானாலும் சரி, நான் இன்று என் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் புரிந்து கொள்ளணும், இது கொடியினிடத்திலிருந்து வந்ததல்ல, இது செடியிலிருந்து நான் உறிஞ்சி எடுத்தது. இன்னைக்கு இந்த கொடி நல்லா இருக்குதுன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்டும் அந்த செடிக்கு தான். ஆமா, எத்தனை பேர் சொல்லி நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு ரீசனே ஜீசஸ்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்கிறேனா, இன்னைக்கு ஏதாவது என் லைஃப்ல நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது அத்தனைக்கும் ரீசன் சரியா இணைச்சு வச்சிருக்கிறார். செடி தான் அத்தனை உறிஞ்சி 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 இந்த கொடிக்கு கொடுத்துட்டே இருக்கு ஒவ்வொரு நன்மைகளை. இன்னைக்கு என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. சொல்லுங்க, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றும். இன்று இந்த கொடியில வருகிற அத்தனை நன்மைக்கும் காரணம் இன்னைக்கு இந்த கொடி கொஞ்சம் பச்சையா இருக்க ரீசன், இன்னைக்கு இந்த கொடியில இலைகள் வளர ரீசன், கனி வெளிப்பட்டுச்சான்னு கேட்டா அது தெரியல. ஆனா இந்த கொடி நிறைய நன்மைகளை அனுபவிக்குது. இன்னைக்கும் இந்த கொடி நிக்குதுக்கு ரீசன் இந்த செடி என் கூட இருக்கிறதுனால. அதனாலதான் நிக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கட் பண்ணி போட்டிருக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் அதிகம் நன்றி உள்ளவனா இருந்தேன். ஆமா, கட் பண்ணி போட்டிருக்கணும். கனி வெளிப்படலையா அடுத்த ஸ்டெப் அவர் கட் பண்ணி இருக்கணும். அறுத்து போடுவார், அதோட முடிஞ்சிச்சு. ஆனா அந்த வசனம் அதோட முடியாமல் கூடவே தொடருது. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அப்ப எதை தான் அவர் விட்டு வைப்பார்னா கனி கொடுக்கிறது எதுவோ அதை விட்டு வைக்கிறார். அப்ப இன்னைக்கு உண்மையிலே கர்த்தர் என்ன அறுத்து போடாமல் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறார்னா, உண்மையிலே கனி கொடுக்கிறேன் நான் கேட்டா அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை, இன்னும் அவர் கட் பண்ணி போடல, அது உனக்கு அவர் பாராட்டுகிற கிருபை. ரெண்டாவது சத்தியம் என்னன்னா,
அவர் இன்னும் ஏன் கட் பண்ணி போடலன்னா அவருக்கு இன்னைக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த கொடியில கனி வரும்னு. இதுதான் சத்தியம். ஏன் உன்னை கட் பண்ணல தெரியுமா? நீ கனி கொடுக்கல, இவ்வளவு நாள் கட் பண்ணிருக்கணும். ஆனா நான் கட் பண்ணல. கட் பண்ணணும்னு கை வருது, ஆனா வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, இந்த ஆண்டு கனி கொடுத்துருவான், இந்த நாட்களில் கனி கொடுத்துருவா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு கிருபை தர்றீங்கன்னா நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படுவதாக. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை விட்டு வைக்கிறார், அதுல கை வைக்கல. கனி கொடுக்கிற கொடி அதை விட்டு வைக்கிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு செடிக்கு ஒரு மதிப்பு உண்டாகணும், அல்லது அந்த தோட்டக்காரருக்கு அந்த தோட்டத்தை குறித்து ஒரு மதிப்பு உண்டாகணும்னா வளர்ந்து இருக்கிற செடி நிமித்தம் அல்ல, செடியில் வருகிற கனி நிமித்தம் தான் உண்டாகும். கர்த்தர் நம்ம இந்த தேசத்தில் அவருடையவர்களாய் தெரிந்தெடுத்து இந்த பூமியில கர்த்தர் வாழ வைத்தது நம்ம எப்படோ வளர்ந்திருக்கிறோம் என்பதை பார்த்தல்ல தேசம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகிறது. நம்ம எப்படி கனி வெளிப்படுகிறதுங்கிறத பார்த்துதான். நீங்க திராட்சை தோட்டத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தோட்டம் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா அங்கு போகிறவர்கள் அந்த தோட்டத்திற்குள்ள எதை தான் பார்க்க போவாங்க தெரியுமா? அந்த கொடியினுடைய அழகை பார்க்கல, அந்த கொடியில் உள்ள கனிகளை பார்க்கிறது. எவ்வளவுதான் கொடி படர்ந்து இருந்தாலும் அந்த கொடியில கனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போறவங்க அப்படியே திரும்பிடுவாங்க. பார்க்காத அழகா தான் இருக்கும், ஆனா உண்மையிலே அங்க ஜனம் எதை தான் பார்க்க போகும் தெரியுமா? இந்த தோட்டத்தை இவங்க சூப்பரா வச்சிருக்கிறாங்கன்னு எதை வச்சு கணக்கு போடுவாங்கன்னா அந்த கொடி படர்ந்து இருக்கிறதை பார்த்தல. சில தோட்டத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமா கொடி படர்ந்துருக்கும். சரி, இந்த தோட்டத்துக்குள்ள போய் கொஞ்சம் போட்டோ எடுக்கலாம்னு உள்ள போய் பார்த்தா ஒரு கனியும் இருக்காது. போனவங்க அப்படியே திரும்பிடுவாங்க. அந்த தோட்டத்தை பார்க்க போகிற அத்தனை ஜனங்களும் கொடியினுடைய அழகை பார்க்க போவதில்லை, அந்த கொடியில வளர்ற கனியின் அழகை பார்க்க. அந்த கனி வெளிப்பட்டிருக்குதுன்னா அந்த தோட்டத்துக்கு மவுசு ஜாஸ்தியாகும், அந்த தோட்டத்துக்கு கனம் ஜாஸ்தியாகும், அந்த தோட்டக்காரருடைய மகிமை ஜாஸ்தி ஆகும். அதே போலதான் இந்த பூமியில் இன்னும் என்ன கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறது. என்னில் வெளிப்பட வேண்டிய கனி வெளிப்பட்டுச்சுனா ஆமை, என்னில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் இன்னும் கட் பண்ணலனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் கட் பண்ணப்பட வேண்டியது. ஆமென். இல்ல இன்னும் கட் பண்ணலனா அவர் இன்னும் நம்புறாருன்னு சொல்லுங்க. நம்புறார். இந்த ஆண்டு கர்த்தர் இன்னும் நம்புகிறார். ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கத்துல இதே அதிகாரத்துல 16வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார், வாசிங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். இந்த வருஷம் துவக்கத்தில் முதல் வாரத்தில் இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு ரொம்ப இடைப்பட துவங்கினார். இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமே, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் கையை திறக்க அவைகள் உமது நன்மையினால் திருப்தி ஆகும். அந்த வசனத்தை சேர்த்து இந்த வசனத்தை கூட சேர்த்து சொல்றேன். இயேசு கிறிஸ்து இப்ப சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் பிதாவின் இடத்தில் என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப அவர் கொடுக்கிறதுல ஒரு காரியம் உறுதியாகுது. நீங்க என் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார், நிறைவாய் தருவார். இந்த வசனத்துல 2 லைஃப் இருக்கு. முதல் லைஃப் என்ன சொல்றாருன்னா ஒரு ஃபுல்ஃபில் லைஃப், ஒரு பூர்ணமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. நீங்க கேட்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா கர்த்தர் நிச்சயமா என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பிதாவை நோக்கி கேட்கிறதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்க மாட்டார்னு சொல்லல, கொடுப்பார். அவர் கையை திறந்தார்னா நீ திருப்தி ஆவ. ஆனா அதோட முடிக்காம கூட கமா போட்டுட்டு அடுத்து சொல்றாரு, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமா, நான் ஒரு வேறு கொஸ்டின் கேட்கிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த ஆண்டு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் வேணும்? எல்லாருக்கையும் உயருது. இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும்னு விரும்புறீங்கல்ல? கர்த்தர் விரும்புற வார்த்தை என்னன்னா, நீ ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழு, இந்த ஆண்டு ஃபுல்ஃபில் லைஃப் ஆகும். ஹல்லேலூயா. ஒரு கனி உள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து பாரு, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நிறைவான பாதையில் நடத்துவார். இந்த வசனம் அதுதான் வெளிப்படுத்துகிறது.
சீஷர்கள்ட்ட சொல்றார், அவர் உங்களுக்கு கேட்கறது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணுமா? நீங்க கேட்கிற காரியம் உங்க லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகணுமா? நீ எப்படி வாழ்றதுல உறுதியா இருந்தா ஒரு கனியுள்ள வாழ்க்கை, அதற்காகவே உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்றார். அப்ப கர்த்தர் என்னை ரட்சித்தது, கர்த்தர் என்னை இன்னைக்கு கிருபை பாராட்டி நிற்க வைத்தது ஒரு நிறைவான வாழ்க்கை தந்து அப்படி அனுப்புகிறதற்கல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படி அவருக்கு விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை வாழணுமோ அதை வாழ்வதற்காகவே. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது ஏதோ ஒரு லைஃப் இல்லாத ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். ஒவ்வொரு வருஷமும் எஜமான் அதை தான் எதிர்பார்ப்பார். ஆமென். அத்தி மரத்தை தோட்டத்தில் நட்டு வைத்து விட்டு எஜமான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தது. பலமுறை இந்த வார்த்தை சொல்லி இருந்தாலும் இந்த வார்த்தை இந்த மாலை நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். வந்து பார்த்தது அந்த அத்தி மரம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்க்கல, அந்த அத்தி மரத்துல இலை எவ்வளவு பச்சையா இருக்குதுன்னு பார்க்கிறதற்கல்ல, அந்த அத்தி மரத்தினுடைய தடி எவ்வளவு பெருசா இருக்கு இதை பார்க்கிறதற்கல்ல. வந்து பார்த்தது அந்த அத்தி மரத்துல என்ன கனி இருக்குது. ஆமென். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, வேர்ல்ட்லியா ஆண்டவரை பிளஸ் பண்ணி வச்சா அதுதான் கனியுள்ள வாழ்க்கை. அதல்ல. கனியுள்ள வாழ்க்கை என்பது ஒரே வார்த்தையில சொல்றேன்னா கிறிஸ்து வெளிப்படுகிற வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கனியுள்ள வாழ்க்கை என்பது கிறிஸ்து வெளிப்படுகிற வாழ்க்கை. அதான் சொன்னேன்ல, திராட்சை தோட்டத்துல ஜனங்கள் போய் பார்க்க கொடி எவ்வளவு பச்சையா இருந்தாலும் ஜனங்களை அது இழுக்கணும்னா அந்த பச்சையாய் படர்ந்திருக்கிற கொடி அல்ல விஷயம், அந்த பச்சையான கொடியில் வெளிப்படுகிற கனிதான் விஷயம். கனி இருந்தா மட்டும்தான் அங்க நின்று போட்டோ எடுப்பாங்க. கனி இருந்தா மட்டும்தான் அந்த தோட்டத்திலிருந்து கனியை வாங்கிட்டு போகிறதுக்கு நிற்பாங்க. கனி இருந்தா மட்டும்தான் அந்த தோட்டத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கணும்னு விரும்புவாங்க. அப்ப என் லைஃபை கத்தர் இன்னைக்கும் வச்சிருக்கிறது. நாம நினைக்கிறோம், ஆமா என்னை கத்தர் இப்படி பிளஸ் பண்ணிட்டார்னா, இப்படி என்ன உயர்த்திட்டார், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடத்திட்டார், அதெல்லாம் செய்வார், அதெல்லாம் இந்த செடி நமக்காக செய்து கொண்டிருக்கு. ஆனா கத்தர் இதற்காக என்னை இன்னும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அவர் விரும்புகிற கனி. ஹல்லேலூயா. சபையே, ஆமென். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில கனி வெளிப்படலையா? கத்தர் அதை பார்க்கல. இன்னைக்கு கத்தர் அறுத்து போடலனா இந்த ஆண்டு கத்தர் விரும்புகிற கனி. எத்தனை பேர் விரும்பி ஒரு கரத்தை வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்கா. அப்ப கனி வெளிப்படும். அதற்கு அவர் என்ன செய்கிறார்? அதனுடைய ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஒரு விஷயம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கும் ஒரு செடி பராமரிக்கப்படுதுன்னா அந்த செடியில எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கு ஒரு செடி பராமரிக்கப்படுதுன்னா அந்த செடிக்கு மேல அந்த ஓனருக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு கர்த்தரால் நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றா என் மேல கர்த்தருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் இன்னும் சுத்தம் பண்றார். ஏன் சுத்தம் பண்றாருன்னா இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய கிருபையை காத்து வருகிறார். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாகுது. எனக்கு அவர் என்னென்ன செய்வார்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா அதை விட அவர் என்ன பார்த்து எதிர்பார்க்கிறார், நீ எப்படிப்பா கனி கொடுக்க போற இந்த வருஷம். அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தை சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார்? கனி கொடுக்கப்பட வேண்டிய செடி கொடியின் இடத்தில் வெளிப்பட வேண்டிய ஒரு காரியம் தான் சுத்தமாக்கப்படுகிற அனுபவம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை விரும்பி நம்மை எதிர்பார்த்து இன்னும் அந்த செடியிலிருந்து வெட்டி போடாமல் இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். எதற்காக என்றால் கனி வெளிப்பட. அந்த கனி வெளிப்பட அவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துக ஒரு காரியம் சுத்தமாக்கப்படுதல். எப்படி சுத்தமாக்கப்படுகிறோம்? அந்த வசனம் நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே. உண்மையில இந்த வார்த்தையை இன்னைக்கு தியானிக்கும் போது ஆமென், உண்மையில ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக்கப்படுவீர்கள் அப்படி சொல்லணும். ஆனா அங்க சொல்லுகிறா சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்போ என்னை சுத்தமாக்க வேண்டிய அத்தனை உபதேசங்களும் ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
என் லைஃப்ல நான் இன்னும் கனி கொடுப்பதற்கும் நான் எப்படி அவள் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதுக்கான அத்தனை கைடன்ஸும் கொடுக்கப்பட்ட வேதத்தை தான் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப இந்த உபதேசத்திற்கு என் இருதயம் எவ்வளவு சாய்கிறதோ, இந்த உபதேசத்திற்கு இந்த வார்த்தைக்கு எவ்வளவு என் கவனம் சாய்கிறதோ, அந்த கவனம் சாய 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 என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். கனி கொடுக்க விரும்புகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு அதிகம் வெளிப்பட வேண்டியது இந்த உபதேசத்திற்காக அதிகம் உங்கள் வாழ்க்கையை சாய்ந்து கொள்ளுங்கள். அவர் கற்று தருவார். ஆமா, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தையை படிக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது இப்படி, ஆண்டவரே அதுதான் ஒழிக்க முடியலையே ஆண்டவரே, நீங்க ஒழித்து விட்டு வசனத்தின் மேல தாகமா வாஞ்சையா இருன்னு சொல்றீங்களே ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நீ வசனத்துல வாஞ்ச வந்துட்டுனா இதெல்லாம் ஒளிஞ்சிரும்பா அப்படின்றார். நீ வசனத்துக்கு மேல உனக்கு வாஞ்ச வந்துட்டுனா நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப உபதேசம் உள்ள போக 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 ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நம்மால் நம்மை சுத்திகரிக்க முடியாது, பரிசுத்தரால் மட்டும்தான் நம்ம சுத்தமாக்கப்பட முடியும். அதனாலதான் யோவான் 15:2 சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லிவிட்டுதான் 3வது வசனத்தில் சொல்றார், நான் சொன்ன உபதேசத்தினாலே. அப்ப சுத்திகரிப்பு என்பது நாம் நம்மில் பண்ண முடியாது, அவர்தான் நம்மை சுத்திகரிக்கணும். அதற்கு என்ன வழி? இந்த உபதேசத்தை, இந்த உபதேசத்திற்கு உங்கள் இருதயத்தை சாய்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு அதிகம் இந்த வசனத்துக்கு செவி கொடுங்க. வாக்குத்தத்தத்திற்கு இருதயத்தை சாயுங்கள் என்று வேதம் சொல்லல, உபதேசத்திற்கு நான் எப்படி நடக்கணும், இந்த வசனத்தை அதிகமா படிங்க, இந்த வசனத்தை அதிகமா தியானிங்கள். வசனத்திற்கு நம்முடைய செவிகள் அதிகம் திறக்கட்டும், வசனத்திற்கு நம்முடைய கண்கள் அதிகம் திறந்திருக்கட்டும், வசனத்திற்கு நம்முடைய எண்ணங்கள் அதிகம் திரும்பட்டும். இந்த வசனம் எவ்வளவு உள்ள போகுதோ, ஒளிய வேண்டியது ஒளியும், வளர வேண்டியது வளரும், வெளிப்பட வேண்டியது வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உள்ள போக போக இயேசுவின் நாமத்துல ஆமென் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருக்கும்னா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில் லைஃபை கர்த்தர் உங்க லைஃப்ல காண பண்ணுவார் என்று இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஃபுல்ஃபில் லைஃப் விரும்புற தேவ பிள்ளைங்க, இந்த சத்தத்தை இன்னைக்கு காதுல கேக்குதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஃபுல்ஃபில் லைஃப் நான் தாரேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் எனக்கு காட்டுன்றார். ஆமென். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நீ வாழு, நான் உனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் தரேன். ஆமாம், எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கு. வருஷத்தின் துவக்கத்தில் நம்முடைய பலருடைய ஜெபம், ஆண்டவர் இந்த காரியம் இந்த ஆண்டுல எப்படியாவது நிறைவேறணும், நீ சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறணும். எஸ், ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டார், நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது இது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும், நீ போய் கனி கொடுத்தேன்னா உனக்கு பிதாட்ட நீ என்ன கேட்டாலும் தருவார், அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் எதை சொல்றா, நீ கேட்கறது உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் அது இருக்கு. கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலிம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார், எல்லாம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்காக நீ என்ன செய், ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். எப்படி கனி வெளிப்படுத்துறதுக்கா அவர் உபதேசத்தை தந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை, ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், பலமுறை வேதத்தை படித்திருப்பீர்கள், முடித்திருப்பீர்கள். ஆனா இந்த ஆண்டு இன்னும் இந்த வேதத்திற்கு, இன்னும் இந்த வார்த்தைக்கு, வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இந்த வசனம் எவ்வளவு உள்ள போகுதோ, ஒளிய வேண்டியது ஒளியும், வளர வேண்டியது வளரும், வெளிப்பட வேண்டியது வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உள்ள போச்சுன்னா ஒளிய வேண்டியது ஒளியும். எல்லாத்தையும் ஒழித்து விட்டு, பல காரியங்கள் நம்மளால ஒழிக்க முடியாது. ஆனா வசனம் உள்ள நிறைவானது வரும்போது
குறைவானது ஒழிந்தும் அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே. அப்ப வசனம் எவ்வளவு உள்ள போக, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப அந்த வசனத்தை தியானிங்க. எவ்வளவு செய்திகளை உங்களால கேட்க முடியுமோ கேளுங்க. வார்த்தையை எவ்வளவு உங்களுக்குள்ள இந்த ஆண்டு உங்களால உள்ள ஏத்த முடியுமோ அப்படி ஏத்துங்க. மனப்பாடம் பண்ணணுமா மனப்பாடம் பண்ணுங்க. இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அவனுக்கு தான் கர்த்தர் மேன்மையான அதிகாரங்களை கொடுக்கிறார். அவனை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவன் வசனம் உள்ள போகட்டும், ஒளிய வேண்டியது ஒளியட்டும், வளர வேண்டியது வளரட்டும், வெளிப்பட வேண்டிய கனிகள் வெளிப்படட்டும். ஃப்ரூட்ஃபுல் லைஃபை வாழுங்க. ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் கர்த்தர் உங்களுக்காய் தருவார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த ஒரு அனுபவத்திலே என்னை இன்னும் நடத்துவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட. ஆமென். உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் சொல்ல, உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே இந்த உலகை வெறுத்து, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இந்த உலகை வெறுத்து முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தி சத்தமா இயேசுவே இயேசுவே என் நேசரே. ஒரு கனியுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கொண்டு வரும். ஒரு கனிவுள்ள வாழ்க்கை, ஒரு நிறைவுள்ள வாழ்க்கை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். சொல்லுங்க இயேசுவே இயேசுவே என் நேசரே. தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீது சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையா தயவா. Oh, thank you, Jesus. Oh, Rabba Shandala, Rabba Gadalara, Lega Ragadalara, Irvaya, Aviyanavare, காத்துக்கொள்ளு. ஆமென். ரூத்தினிடத்திலே போவாஸ் பாதத்தில் வந்து அமர்ந்த போது சொல்லுகிற, இப்போது மகளே உனக்கு வேண்டியபடி எல்லாம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன்றார். உனக்கு என்னொரு லைஃப் வேணுமோ அதை நான் செய்யறேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ரூத்தினுடைய வாழ்க்கை குறித்து ஒரு வார்த்தையை 10வது வசனத்துல சொல்றார். ஆமென். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பிறகே போகாததினால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குது அப்படின்றார். அப்போ ஒரு கனிவுள்ள வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்றாரு, நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுறேன். அதன் அடையாளம் தான் வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது போகணும்ன்றது அவளை கூப்பிட்டு 6 படி கோதுமை அள்ளி கொடுக்கிறார். அவன் முந்தின அதிகாரத்துல கொஞ்சம் கதிர் கிடைத்தால் போதும் என்று வந்தவளுக்கு இப்பொழுது நிறைவான ஒரு பிளஸிங். அவன் போதுன்னு சொல்ற மாதிரி நிறைவா அனுப்புறா. இப்படி ஒரு அனுபவம் எப்படி ரூத்தே உனக்கு கிடைச்சதுன்னா அவ சொல்லுவா, ஒரு கனியுள்ள வாழ்க்கை. இயேசுவின் நாமத்துல இந்த இரவு நேரத்துல தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் உங்க லைஃப்ல இருக்கும்னா, இந்த ஆண்டு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, உனக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் செய்வதற்கு அவர் இதோ உனக்காய் காத்திருக்கிறார். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழுங்க. கனிவுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்னும் எங்களை அறுத்து போடாமல் உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பித்து, ஆண்டவரே கிருபையை காண்பிக்கிறதே உம்முடைய சத்தியத்தில் நடப்பதற்காகப்பா. எனவேதான் சத்தியத்தினாலே உபதேசத்தினாலே எங்களை சுத்தமாக்கி நீர் விரும்புகிற கனிகள் எங்களிலிருந்து வெளிப்படும்படி
இந்த ஆண்டும் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் காண்பித்த இந்த தயவை நாங்கள் உதறி போடாமல் தள்ளி போடாமல் நீர் காண்பித்த தயவை உணர்ந்து விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் என்னிடத்தில் நீர் தயவை காட்டியிருக்கிறீர் என்கிற உணர்வோட ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனி உள்ள வாழ்க்கை ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். ஆண்டவரே, கனி உள்ள வாழ்க்கையை நீ வாழு, ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் என்று இன்னைக்கு நீ பேசின இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு தங்களை இன்னும் அர்ப்பணித்து இந்த வசனத்தை அதிகம் படிக்க தியானிக்க இதை கை கொள்ள அது நிமித்தம் வாழ்க்கை சுத்தமாக்கப்படவும் வெளிப்பட வேண்டிய காரியங்கள் வெளிப்படவும் ஒளிய வேண்டிய காரியங்கள் ஒளியவும் வளர வேண்டிய காரியங்கள் வளரவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சமாதானத்தோட அனுப்புங்க, பலப்படுத்துங்க, நம்முடைய நடத்துதலே உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை கொடும். இந்த ஆராதனை மூலமா வந்த எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.